வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 23rd May 2025 மேட்ச் நம்பர் 64 அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி விளையாடினாங்க. அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க, யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க, அந்த ஃபஸ்ட்டு 2 பிளேஸுக்கு என்ன காம்படிஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் எல்எஸ்ஜி வர்சஸ் ஜிடி அந்த போட்டியோட ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அதனோட ப்ரிவியூ பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். நேற்று ஒரு தோல்வி அடைஞ்சாங்க குஜராத் டைட்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 புள்ளிகளோட தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. ஏன்னா அந்த தோல்வி வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போதைக்கு எதுவும் இம்பேக்ட் பண்ணல. ஸோ ஜிடி நம்பர் 1 13 போட்டிகள் விளையாடி இன்னும் ஒரு போட்டி இருக்குது அவங்க முடிக்கிறதுக்கு. இரண்டாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஒரு போட்டி விளையாட போகிறாங்க. ஸோ 12 போட்டிகள் விளையாடி 8 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. 17 புள்ளிகள், நாட் ஃபார் அவே ஃப்ரம் ஜிடி. மூன்றாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 12 போட்டிகள் விளையாடி 8 வெற்றி 17 புள்ளிகளோட இருக்காங்க மூன்றாவது இடத்துல. நான்காவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 13 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு போட்டி இருக்குது, 8 வெற்றிகள் பெற்று 14 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 16 புள்ளிகள் பெற்று இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இதுதான் டாப் 4 டீமோடது. ஐந்தாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் 13 போட்டிகள் விளையாடி 13 புள்ளிகள். ஆறாவது இடத்துல எல்எஸ்ஜி, அவங்க வந்து நேற்று ஒரு வெற்றி பெற்றாங்க ஜிடியோட. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க. 13 போட்டிகள் 6 வெற்றி 12 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஏழாவது இடத்துல கேகேஆர் 13 போட்டிகள் விளையாடி 5 வெற்றிகள் பெற்று 12 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. எட்டாவது இடத்துல எஸ்ஆர்ஹெச் 12 போட்டிகள் விளையாடி 4 வெற்றிகள் 9 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்க வந்து எல்லா போட்டி முடிச்சிட்டாங்க. இந்த தொடரில் நாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது இந்த தொடரில் முதல்ல எலிமினேட் ஆகின டீம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க. அதே போல் முதல் அனைத்து போட்டிகளையும் விளையாடி முடிச்சிருக்கிற டீம் 14 போட்டிகள் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இனிமேல் பற்றி எந்த போட்டிகளும் இல்லை. 8 புள்ளிகளோட வீட்டுக்கு போகிறாங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 13 போட்டிகள் 6 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. கடைசி போட்டியில் அவங்க குஜராத் டைட்டன்ஸோட ஒரு வேளை வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்களும் ராஜஸ்தான் ராயல்ஸும் யார் வந்து 10வது இடத்துக்கு அப்படின்ற போட்டியில் வெற்றி பெறுவாங்க. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிடி வெர்சஸ் எல்எஸ்ஜி அந்த போட்டியோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸ்கோர் கார்டு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எல்எஸ்ஜி முதல்ல பேட் பண்ணினாங்க. 235 ரன்கள் 2 விக்கெட்டுகளை மட்டுமே வந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் எடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் 64 பந்துகளில் 117 ரன்னு. அதுக்கு அடுத்து பந்த் 6 பந்துகளில் 16 ரன் 266 ஸ்ட்ரைக் ரேட். நிக்கோலஸ் பூரன் ஒரு அசத்திட்டார் 27 பந்துகளில் 56 ரன்கள். அதற்கு அடுத்து மேர்க்ரம் பார்த்தீங்கன்னா 36 ரன். ஸோ 10 எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு வந்தது. அது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது 20 ஓவர்களில் 235 ரன்கள் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இருந்திருந்தாங்க. 236 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு குஜராத் டைட்டன்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து சாய் சுதர்ஷன் 21 ரன்கள், கில் 35, ஜாஷ் பட்லர் 38, ருதர்ஃபோர்ட் ஒரு 38, ஷாருக் கான் ஒரு 57. அதுக்கப்புறம் அவங்களால சோபிக்க முடியல. அவ்வளோதான். 20 ஓவர்களில் 202 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை வந்து 33 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வில்லியம் மோரிக்கே வந்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் எல்எஸ்ஜிக்காக. அடுத்து போட்னாய் வந்து ஒரு 2, அவேஸ்கான் 2. அதற்கடுத்து மகாராஜ் சிங் வந்து ஒரு விக்கெட்டை எடுத்தார். ஸோ இப்படியா போட்டி முடிஞ்சது. ஜிடி இன்னும் முதல் இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுற மாதிரி இந்த தோல்வி அமைஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்க டாப் 4ல் இருப்பாங்க அப்படின்றத வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அதுதான் அது இந்த போட்டி முடிஞ்சது இந்த வழியாக. அதுக்கடுத்து இப்போ வந்து அடுத்த போட்டி எண்
65. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் சன்ரைசர்ஸும் வெல்லறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்சிபி வந்து நம்பர் 2ல் இருக்காங்க. இன்னைக்கு வெற்றி பெற்று அவங்க வந்து அந்த டாப் 1 and 2 அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு கடுமையான முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் சன்ரைசர் ஹைதராபாத் கண்டிப்பாக அவங்களோட ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவங்க வந்து இந்த போட்டிலையும் வெற்றி பெற்று அட்லீஸ்ட் அவங்க மானத்தை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி விளையாடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து அடுத்த தொடருக்கு முனைப்பில் இருப்பாங்க. ஏன்னா இன்னும் அவங்க 2 போட்டி, இன்னைக்கு ஒரு போட்டி இருக்குது, இன்னொரு போட்டி இருக்குது, இன்னும் 2 போட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒருவேளை அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெறும் பட்சத்தில் 6 வெற்றிகளை பெற்றிருப்பாங்க. அவங்க வந்து அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு படி புள்ளி பட்டியலில் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த ப்ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நடக்க போகிற போட்டி வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் நடக்குது. ஆர்சிபியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும். நிச்சயமாக இந்த போட்டியில் வந்து ஆர்சிபி ஒரு பட்டாசு கிளப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் டிராவிஸ் ஹெட் இந்த தொடரில் தலையை கீழே போட்ட பல ஜாம்பவான்களில் டிராவிஸ் ஹெட்டும் ஒருவர். நிச்சயமாக அவர் கடைசியாக ஒரு அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி போட்டியின் முடிவில் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். காணொலி கண்டதுக்கு நன்றி. வணக்கம்.